இசை வாசிக்கிற ஆட்கள் யாரு? அவங்க கிளப்லயும் பப்லயும் வாசிச்சுட்டு சபையில வந்து வாசிச்சாங்கன்னா அதான் அந்நிய அக்கினி. பாருங்க, கர்த்தருடைய பலிபீடத்துல அந்நிய அக்கினியை கொண்டு வர முடியாது. You cannot bring in the strange fire. யூதர்களோட காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்படுத்தியிருக்க அந்த பலிபீடத்துல பரிசுத்த அக்கினியால தான் அங்க வருகிற எல்லா பலிகளையும் எரிக்க முடியும். வெளியிலேருந்து வருகிற அக்கினி, அதாவது வீட்டு அடுப்புல இருக்கிற அக்கினி, ஓகே, எதையாவது ஒரு குப்பை இருக்கிற அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்தை நெருப்பு போட முடியாது. எல்லா நெருப்பும் ஒண்ணும் கிடையாது. ஒரு விறகு வச்சு நீங்க எரிக்கிற நெருப்பும் டயர் தெரியுமா, எரிக்கிற நெருப்பு ரெண்டும் ஒண்ணா? அடுப்புக்கு டயரை போடுங்க உங்களுக்கு எரிக்கிறதுக்கு, நீங்க உங்களுக்கு மூச்சு விட முடியுமா? முடியாது. Because the source of the fire is not healthy for you. அது ஹெல்த்தி இல்லாத ஒரு காரியம். அந்த மாதிரி பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பலிபீடத்து சைட்லயே ஒரு நெருப்பு வச்சிருப்பாங்க. அந்த நெருப்பு பரிசுத்த அக்கினி. அந்த விறக கூட தண்ணி தெளிச்சு சுத்திகரிச்சு தான் நெருப்புல போடுவாங்க. ஏன்னா அதுல இருந்து வருகிற நெருப்பு பரிசுத்தமாக இருக்கணுமா. இப்ப அந்நிய அக்கினியை கொண்டு வந்தா பலிபீடம் தீட்டாயிரும். It will be defiled. இது ஏன் ஆண்டவங்க போட்டுருக்காரு கேட்கல. ரெண்டுமே ஒண்ணுதானே பாஸ்டர், ரெண்டுலயுமே நெருப்பு வருது. இது பரிசுத்தம், அது அசுத்தம். இன்னைக்கு கர்த்தருக்கு நம்ம பாடல்களை எழுந்துரும். ஓகே, இசை வாசிக்கிற ஆட்கள் யாரு? அவங்க கிளப்லயும் பப்லயும் வாசிச்சுட்டு சபையில வந்து வாசிச்சாங்கன்னா அதான் அந்நிய அக்கினி. ஒரு அசிங்கமான பாத்திரத்தை கர்த்தர் பரிசுத்த காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டார். அவங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, ஆனா அவங்க சபை ஊழியம் செய்ய முடியாது. டிஃபரன்ஸ் புரியுதா? அதான் பழைய ஏற்பாடு படிச்சு நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா கர்த்தருடைய வழிகள் என்ன என்று உங்களுக்கு புரியும். இந்த அந்நிய அக்கினியை குறித்து பல இடங்கள் எழுதப்பட்டிருக்குது. You must understand. ஏன் நம்ம சபையில வந்து யாரு இந்த ஊழியம் அந்த ஊழியம், அந்த ஊழியர்கள் எப்படி இருக்கணும், தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும், இதெல்லாம் ஏன் நம்ம கொண்டு வரோம்? இதான் காரணம், இதான் ரீசன். பிகாஸ் வசனத்தை எழுதப்பட்டிருக்குது, அந்நிய அக்கினினால பலிபீடத்துல அக்கினி போடாத இருக்காத அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா.